திருமண பொருத்தத்துக்கு முதல்ல பார்க்கக்கூடியது லக்னமாக இருந்தாலும் சரி, ராசியாக இருந்தாலும் சரி, 6, 8ஆக இருக்கக்கூடாது. அதுதான் ஷஷ்டாங்க தோஷம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதை முதல்ல பார்த்த உடனே தவிர்த்துருவாங்க. இல்லை, இதை எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதே அவங்க பெற்றோர்கள்ட்ட சொல்கிறது. அதே மாதிரி இந்த பேரும் பார்த்தீங்கன்னா ஷஷ்டாஷ்டமாக இருந்ததுன்னா, ஹரீஷ்னு ஒரு பேர் வைக்கிறாங்க உதாரணமாக. அந்த ஹரீஷ் அப்படிங்கிற பேர் இஷ் அப்படிங்கிற வார்த்தை சேர்றதுனால அந்த பேரில் ராகுவுடைய ஆதிக்கம் இருக்குமானா இருக்கும். அந்த ஜாதகர் கொஞ்சம் இவங்களுடைய 7ஆம் பாவகம் சரியில்லை, இந்த கணவர் பேரும் ஷஷ்டாஷ்டகமாக இருந்தது அப்படின்னா அவர் பேரை சேர்க்கக்கூடாது. இப்போ இவங்களுடைய ஜாதகத்தில் 5ஆம் பாவகம் நல்லா இருக்குது, 9ஆம் பாவகம் நல்லா இருக்குதுன்னா ஜெயஸ்ரீ, ஸ்ரீ ஜெயான்னு சேர்ப்பாங்க. அது விட்டு போயிடும். இது ஜெயா ஸ்ரீ அப்படின்னா அங்கே சேர்த்தே இருக்கும். அதோட பிரதிபலிப்புங்கிறது நல்லாயிருக்கும். ஸ்ரீனாலே மகாலட்சுமி, அந்த மகாலட்சுமியும் சேர்த்து கூறுவதாக. அப்போ எப்போ பாருங்கள் சொல்லிகிட்டே இருந்தால் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஸ்ரீ குரு உமா வெங்கட் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலம். நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில இப்போ நிறைய பேருக்கு இந்த திருமணம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ தொடங்கமே பிரச்சனையா இருக்கு. ஏன்னா பொருத்தம் பார்க்குறோம், எங்களுக்கு சேர மாட்டேங்குது, ஜாதக ரீதியா எங்களுக்கு பிரச்சனை இருக்கு, திருமணம் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு. ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதற்கு முக்கியமான காரணம் என்ன? குறிப்பா நம்ம ஒரு கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்க்கும்போது பொருத்தத்தை விட வேற என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கவனம் செலுத்தணும்? கண்டிப்பாக. இப்போ திருமணத்துக்கு நீங்க சொல்ற மாதிரி ஜாதகம் பார்க்குறோம். காதல் திருமணமாக இருந்ததுன்னா தயவு செய்து பொருத்தம் பார்க்காதீங்க அப்படிங்கிறது சொல்றோம். நீங்க பார்க்க கூடாதாமா? கண்டிப்பாக. காதல் திருமணம் ஆக ஒருத்தங்களுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இருவருடைய ஜாதகம் பொருத்தம் இருக்குமானா இருக்காது. அங்க ஒன்லி மனப்பொருத்தம் மட்டுமே அங்க இருக்கும் அப்படிங்கிறது நாங்க பார்த்த ஜாதகங்கள். 100 ஜாதகம் பார்த்துருப்போம். உதாரணமாக காதல் ஜாதகம்னா அதில் 99 பேருக்கு அங்கே ஜாதக பொருத்தங்கிறதே இருக்காது. அப்போ வரக்கூடிய பெற்றோர்கள்ட்ட கண்டிப்பாக சொல்லிடுவோம், தயவு செய்து காதல் திருமணமாக இருந்ததுன்னா பொருத்தம் பார்க்காதீங்க, அதை தள்ளி வச்சிருங்க. இவங்க 2 பேருக்கும் 5ஆம் பாவகம் மனம் சம்பந்தப்பட்ட பொருத்தம், காதல் பொருத்தம், 5ஆம் பாவகம் நல்லா இருக்கிறனால தான் காதல் பண்ணுறாங்க, விட்டுருங்க, கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறத இங்க நம்ம சொல்றது. ஓகே. ஸோ இப்போ ஜென்ரலா இப்போ அரேஞ்ச் மேரேஜ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதுல நம்ம பொருத்தம் பார்க்குறோம் அப்படிங்கும்போது குறிப்பா என்ன மாதிரியான விஷயங்கள் மக்கள் இப்போ பார்க்க தவறுறாங்க? முன்னாடி காலங்கள்ல நம்ம தாத்தா பாட்டி அவங்களுக்கு அப்பா அம்மா அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதகம் எடுத்திருக்க மாட்டாங்க, பொருத்தம்ங்கிறது பார்த்துருக்க மாட்டாங்க. அன்னைக்கு பார்த்தாங்கன்னா இந்த ராகு கேது தோஷம், திருமணம் இல்லாம நிற்கிறது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இப்போ பெரியவங்க பார்ப்பாங்க, இப்ப ராமன் ஒரு நபர் இருக்கிறாருன்னா சீதான்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி சுப்பிரமணியன் ஒரு பேர் இருந்ததுன்னா ராஜலட்சுமின்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பேருக்கும் பெருமாள் அப்படிங்கிற ஒரு பேர் இருந்ததுன்னா அந்த புஷ்பா அப்படிங்கிற ஒரு பேரை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி தான் அன்னைக்கு பெயர் பொருத்தம் அப்படிங்கிறது மட்டும்தான் அன்றைய காலங்களில் எங்கள் தாத்தாவுக்கு பாட்டிக்கு நடந்த நிகழ்வு அப்படிங்கிறது அதுதான். இன்னைக்கு அது மாறி ஜாதக பொருத்தமாக அப்படிங்கிறது வந்துருச்சு. அதனால தான் இந்த தடை அப்படிங்கிறது இங்கே நிறையவே இருக்குது. உண்மையிலேயே அன்றைய காலகட்டத்தில் அந்த பேர் பொருத்தம் பார்த்த திருமணங்கள் நல்லபடியாக நடந்தது. உண்மையிலேயே அன்னைக்கு டிவோர்ஸ் கிடையாது, கரெக்டுங்களா? குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிற பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குறை குழந்தை அப்படிங்கிற பிரச்சனையும் அதே மாதிரி இங்கே இவங்களுக்குள்ள 2ஆம் திருமணம் அப்படிங்கிறது இங்கே இருக்கவே இருக்காது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. அந்த பெயர்கள் அதற்கு ஒரு அமைப்பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இன்னைக்கும் நம்ம நியூமராலஜியில திருமணம் ஆகாதவங்க, அதாவது இந்த காதல் திருமணம் பண்றவங்க, டக்குன்னு திடீர்னு திருமணம் ஆறவங்களுக்கு முதல் சொல்லக்கூடியது பெயர் பொருத்தம் இருக்குதா அப்படிங்கிறத கேட்பாங்க பெரியவங்க. இந்த 2 பேரும் நல்ல பொருத்தம் இருக்குதா, வாழ்க்கையில சண்டை போடாம இருப்பாங்களா அப்படின்ட்டு. இந்த 2 எண்களுக்கும் ஒரு ராசி அப்படிங்கிறது இருக்கும். இந்த 2 பேர்களுக்கும் அந்த ராசி ஷஷ்டாஷ்டகமாக இல்லை அப்படின்னா தயவு செய்து கல்யாணம் பண்ணி கொடுங்க.
அது வந்து பிரிவை நோக்கி போகாத இந்த இரு பெயர்களாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு முறைய பத்தி எங்களுக்காக சொன்னீங்க. அன்னைக்கெல்லாம் ஜாதகம் கிடையாது. பெயர் பொருத்தத்துல தான் வந்து திருமணமே வந்து முடிவு பண்ணாங்க. இப்ப இந்த பெயருக்கு முக்கியத்துவம் குடுத்து இப்ப நம்ம பார்க்குறோம் அப்படிங்கும்போது, அதுல என்ன மாரியான பெயர்கள், என்ன மாரி பெயர்களோட சேர்க்கும்போது, அவங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாவும், அமைதியாவும் அமையும்? இப்ப இன்னைக்கு எல்லாருக்குமே ராசி தான். கரெக்ட்டுங்களா? எல்லாருக்கும் ராசி தெரியும். 27 நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது தெரியும். 12 ராசி கட்டங்கள் அப்படிங்கிறது தெரியும். இந்த ராசிய வச்சே சொல்லணும் அப்படின்னா, இப்ப விவேக் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விவேக் அப்படிங்கிற பேருக்கு மிதுன ராசியாக அந்த ராசி அப்படிங்கிறது இருக்கும். இதற்கு ஒரு இணையான ஒரு பெண் பார்க்குறோம். அந்த பெண் உதாரணமாக விருச்சிக லக்னமாக விருச்சிக ராசியில அந்த குழந்தையோட பேர் அமைஞ்சிருச்சுன்னா, இந்த பேர இந்த இரு நபர்களையும் சேர்க்க வேண்டாம்னு சொல்லிருவோம். ஏன்னா இது வந்து ஷஷ்டாஷ்டகமாக இருக்கும். சஷ்டாங்கம் அப்படின்னா என்ன மேம்? இந்த பேர்லேருந்து இந்த விவேக் அப்படிங்கிற பேரும், இன்னொரு பேர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேரும் எண்ணி வரும்போது 6, 8ஆக அமையும். அந்த திருமண பொருத்தத்துக்கு முதல்ல பார்க்கக்கூடியது லக்னமாக இருந்தாலும் சரி, ராசியாக இருந்தாலும் சரி, 6, 8ஆக இருக்கக்கூடாது. அதுதான் ஷஷ்டாங்க தோஷம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதை முதல்ல பார்த்த உடனே தவிர்த்துருவாங்க. இல்ல இதை எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதே அவங்க பெற்றோர்கள்ட்ட சொல்றது. அதே மாதிரி இந்த பேரும் பார்த்தீங்கன்னா, ஷஷ்டாஷ்டமாக இருந்ததுன்னா, தயவு செய்து பேரை சேர்க்க வேண்டாம் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட விலக்கி வச்சிருங்க அப்படிங்கிறதே சொல்லுவோம். இன்னைக்கு உண்மையிலேயே ஜோதிடம் யாருக்கு தெரிஞ்சிருக்குதோ, உங்களுக்கு நியூமராலஜி தெரியும் அப்படின்னா, உங்க திருமணம் பிரிவு டிவோர்ஸ்ட் ஆன ஜாதகங்களை எடுத்து பாருங்க. அங்க 2 பேருங்கிறது 6, 8ஆகத்தான் இருக்கும். இல்லைன்னா 2, 12ஆக இருக்கும். அங்க பிரிவு பிரச்சனையை நோக்கி போகுமானா கண்டிப்பாக போகும். இதற்கு அந்த பெயரியல் எண்கள் அப்படிங்கிறது ஒரு காரணமா? இல்லைன்னா பெயரியல் ராசி ஒரு காரணமானா 100% காரணம் அப்படிங்கிறதே சொல்லலாம். ஓகே. ஸோ இந்த பெயருக்கான எண்கள் நீங்க சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து லக்ன ரீதியா நம்ம பார்க்கலாமா? இல்ல ராசி ரீதியா பார்க்கணுமா மேம்? நீங்க பேருக்கு இப்ப விவேக் அப்படிங்கிற பேருக்கு வந்து நமக்கு மிதுன ராசின்னு சொன்னோம். அதே மாதிரி இந்தியா அப்படிங்கிற பேரு, மூர்த்தி அப்படிங்கிற பேரு, முருகன் அப்படிங்கிற பேரை நம்ம நியூமராலஜி ஆப்ல போட்டு பார்த்தோம்னா அங்க தெரியும். அதற்கு ஒரு ராசி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ நாங்க ஏஎல்பி முறையில பார்க்குறோங்கிறதுனால ஏஎல்பி சாஃப்ட்வேர்ல நியூமராலஜி அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பேரும் ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். யார் வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த முருகன் அப்படிங்கிற பேரு, வள்ளி அப்படிங்கிற பேரு, தெய்வானை அப்படிங்கிற பேரு ஒத்து வருமானா அங்க ஒத்து வரும். நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். வேற ஏதாட்டி பேரை சேர்த்தீங்கன்னா அங்க பிரிவை கொடுக்குமானா கண்டிப்பாக பிரிவை கொடுக்கும். நான் பார்த்த ஜாதகங்கள்ல நிறைய ஜாதகங்கள் டிவோர்ஸ்ட் ஆன ஜாதகங்கள். நம்ம பார்க்கும்போது ஒரு ஆய்வுக்காக எடுத்து பார்க்கும்போது பிரிவுக்குண்டான ஜாதகம் பார்க்கும்போது இங்க வந்து இந்த மாதிரி இருந்ததானா இருந்தது. அதே மாதிரி இந்த ராஜலக்ஷ்மி அப்படிங்கிற பேரும் சுப்பிரமணியன் அப்படிங்கிற பேரும் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு வந்து அந்த பேர் அப்படிங்கிறது சமசப்தமமாக இருக்குது. 1க்கு 7ஆக இருக்குது. அதாவது ஒருத்தங்களுக்கு மேஷ லக்னம் பேராகவும் உதாரணமா சொல்றேன். இன்னொருத்தங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதோட 7வது ராசி துலாம் ராசினா அதோட பேராகவும் அமையுது. ரொம்ப பிரமிப்பா இருந்தது. இருவரும் மனமொத்த தம்பதிகள் அப்படிங்கிறது சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாய்ராம் அப்படிங்கிற பேரும் அதே மாதிரி காயத்ரி அப்படிங்கிற பேரும் 2க்கும் பிரச்சனை இல்லையா அப்படின்னா பிரச்சனை இல்லை, சமசப்தமமாக இருக்குது. இன்னொரு பேர் சொல்லணும்னா பிரச்சனைக்குரிய பெயர்கள் அப்படிங்கிறது இருக்குது. இதை நீங்க போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த சாமி பெயர்கள் வச்சு நம்ம பேசினோம். ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல நிறைய பேர் ட்ரெண்டிங்கா தான் வந்து பெயர்களே வந்து குழந்தைங்களுக்கு வைக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய பெயர்களை நம்ம எப்படி பொருத்தம் பார்க்கலாமா? இல்லை, இந்த ட்ரெண்டிங்கான பெயர்கள்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பேர் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹரீஷ்னு ஒரு பேர் வைக்கிறாங்க உதாரணமாக. அந்த ஹரீஷ் அப்படிங்கிற பேரு இஷ் அப்படிங்கிற வார்த்தை சேர்றதுனால அந்த பேரில் ராகுவுடைய ஆதிக்கம் இருக்குமானா இருக்கும். அந்த ஜாதகர் கொஞ்சம் பிரமிக்கத்தக்க நபராக இருப்பார். எதையுமே நம்ம ஊரோட ஒத்து வாழ்றது சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அவங்களுக்குள்ள இருக்காது. கொஞ்சம் மாறுபாடான முரண்பாடான வாழ்க்கைங்கிறது இருக்கும். அந்த பேருக்கே பார்த்தீங்கன்னா அமைப்புங்கிறது கொஞ்சம் கம்மி தான். நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். இஷ் அப்படிங்கிற வார்த்தை யாருக்கெல்லாம் வருதோ அவங்கள நீங்க தனியாவே பார்க்க முடியும். அவங்களுடைய நடை உடை "என்னடா இவன் தனியா ஊர் சுத்துறானே, தனியா திகழ்றானே" அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா? அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான். எல்லாரோடையும் ஒத்து போக மாட்டாங்க ஒத்து அப்படிங்கிறது. போக மாட்டாங்க. தனக்குன்னு ஒரு வழி அமைத்து அதுல செல்லக்கூடிய ஒரு நபராக அந்த நபர் அப்படிங்கிறது இருப்பாரு. நீங்க அதுக்கு பொருத்தம் கூட பார்க்க வேண்டாம். ஐயா இந்த பையன் இப்படித்தான் இருப்பான்,
பொன் வந்து ரொம்ப அடக்க ஒடுக்கமா அவங்கள அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்ததுன்னா இவங்கள திருமணம் பண்ணி வைங்க. இல்லன்னா வேண்டாம் அப்படிங்கிறது தான் முதன்மையாக சொல்லக்கூடியது. ஓகே. இப்ப நீங்க சொன்ன மாரி இப்ப ஹரிஷ், விக்னேஷ், ரமேஷ் இந்த மாரி பெயர்கள் இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு என்ன மாரியான பெயர்கள் கொண்ட பெண்கள திருமணம் செய்து வைக்கலாம்? இது பொருத்தமா இருக்கும். இல்ல அது பெயர்கள் வந்தா தான் நம்ம சொல்ல முடியும். இந்த பெயர்களுக்கு ஒரு எண்ணியல் அப்படிங்கிறது, ஒரு ராசி அப்படிங்கிறது இருக்கும். அந்த ராசிக்கு இவங்க 6, 8 இல்லாம, இப்ப நீங்க சொல்ற மாரி ஹரிஷ், ரமேஷ், விக்னேஷ் அப்படிங்கிறது உதாரணமாக துலாம் ராசியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த துலாம் ராசிக்கு மீன ராசி பெண்ணாகவோ, அதாவது அந்த வரக்கூடிய பெண் அப்படிங்கிறது மீன ராசியில எழுத்தாகவோ, ரிஷப ராசியில எழுத்தாகவோ இருந்ததுன்னா, அத எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் சொல்லுவோம். அந்த மாரி அமைப்பு தான். ஓகே. இப்போ ஆண்களுடைய பெயர்கள் நெறைய நீங்க சொன்னீங்க. நம்மளுடைய காஸ்மோ வியூ நேயர்கள் பெண்களுக்காகவும் ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்க. என்ன மாதிரியான பெயர்கள் இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் காமனா எல்லாருக்கும் செட் ஆகுற மாதிரி இருக்கும்? இதுல வந்து இந்த தனுசு ராசியில ஒரு பேர் அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா, நெறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. அதாவது தனக்கு உபதேசம் அப்படிங்கிறது தொழிலாகவும், எனக்கு தெரிஞ்சத நான் அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது, இந்த தனுசு ராசியில அமைந்த பேர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இந்த டீச்சர் மாதிரிலாம். கரெக்ட். டீச்சர் மாடிங்கிறத விட குரு மாதிரி. தேவையான அளவு பேசணும். தேவையான இடத்துல பேசுறது. இந்த நாலும் தெரிஞ்சு பேசுறதுன்னு கிடையாது. பக்குவப்பட்ட பேச்சாக இருக்கும். 4 பேருக்கு உதவக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த ராசிக்குரிய பேர்கள் இருக்குமானா இருக்கும். இன்னைக்கு 1, 2 பேர் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அதுக்காகத்தான் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஆப்ல டவுன்லோட் பண்ணிட்டு, அதுல நியூமராலஜின்னு ஒண்ணு இருக்கும். அதுல உங்க பேர பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு ஏற்ற ராசி அப்படிங்கிறது வரும். அத பார்த்து நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தகவல். அதே மாரி இன்னொன்னு கேட்டீங்க. இப்போ இந்த மிதுன ராசியில ஒரு பெண் குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேர் வந்து மிதுன ராசியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ராசி நீங்க எப்படி மேம் கணக்கிடுறீங்க பெயரோட? இப்ப நீங்க கேட்டது இந்த பேருக்குண்டான ராசி எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்ட்டு. இப்போ ஒரு கோமதி அப்படிங்கிற ஒரு பேர போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த நியூமராலஜி ஆப்ல அந்த எழுத்துக்களை கூட்டி அதற்குண்டான ஒரு ராசி அப்படிங்கிறது அங்க குடுத்துருக்கோம். நம்ம கால்குலேஷன் பண்ணணுங்கிறதே கிடையாது. உங்களுக்கு பட்டன தட்டுனா ரிசல்ட் வரும்னு சொல்றோம்ல, அந்த மாரி ஸ்பெல்லிங்க அங்க கரெக்ட்டா போட்டீங்கன்னா, அங்க ராசிங்கிறது வரும். இப்ப இந்த கோமதி அப்படிங்கிற பேரு உங்களுக்கு மேஷ ராசியாக இருக்கும் உங்களுக்கு. இதே ஒரு பையன் உதாரணமாக ரமேஷ் அப்படிங்கிற பேரு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசியாக இருக்கும். இப்ப இந்த கோமதிக்கும், இந்த ரமேஷுக்கும் திருமணம் பண்ணி வச்சாங்கன்னா, கண்டிப்பாக பிரிவு, பிரச்சனைகள், மனஸ்தாபம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா, ரமேஷ் அப்படிங்கிற அந்த கூட்டு எழுத்துக்கு ஒரு ராசின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து விருச்சிக ராசியாக இருக்கும். அப்ப அந்த கோமதிக்கும், இந்த ரமேஷுக்கும் திருமணம் பண்ணி வைத்தாங்கன்னா, பிரச்சனைங்கிறது இருக்கும். இதே மாரி நெறைய பேர்கள் இன்னைக்கு காதல் பொருத்தம் பார்க்குறாங்க. அன்னைக்கு குழந்தைகள்ல வந்து ஃப்ளேம் போட்டு விளையாடுவாங்க. நீங்க அத பண்றதுக்கு முன்னாடியே இந்த மாரி பேர் பொருத்தம் இருக்குதான்னு பார்த்துட்டு உங்களை காதலை முடிவு செய்வது அப்படிங்கிறது சிறப்பு. ஏன் இந்த தகவல சொல்றோம்னா, இன்னைக்கு நெறைய காதல் திருமணங்கள்ங்கிறது திருமணத்திற்கு பிறகு பிரிவுக்குண்டான காரணம் 2 பேருக்கும் ஒத்து வரல. கருத்து வேறுபாடு இருக்குது. பிரிவை கொடுக்குது. டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்தாக இருக்குது. அதை தவிர்த்து கொள்ளலாம். அதற்கு இந்த ஆப்ங்கிறதும், இந்த சாஃப்ட்வேர்ங்கிறதும் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில பயன்படும் அப்படிங்கிறத பதிவு பண்ணலாம். ஓகே. இப்போ ஒருவேளை வந்து இந்த மாரி பொருத்தம் பார்க்காம திருமணம் பண்ணிட்டாங்க. இப்ப அவங்களுக்குள்ள வந்து ஒரு மனக்கசப்பு இருக்கு. பிரியலான்ற அளவுக்கு முடிவே எடுத்துட்டாங்க அப்படின்னா, இப்போ ஒருவேளை இந்த பெயர் மாற்றம் ஏதாவது செய்யறதுனால அவங்களுக்கு வந்து பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக. நீங்க கேட்டது நல்ல ஒரு கேள்வி. நிஜமாலுமே நெறைய நண்பர்களுக்கு, நெறைய நேயர்களுக்கு இது பயன்படும். உண்மையிலேயே ஒரு பேர் அப்படிங்கிறது அதோட பிரதிபலிப்ப தான் உங்க வாழ்க்கை தரத்த முன்னேற்றம் கொடுக்கும்னு சொல்லலாம். இப்போ உதாரணமாக ஒரு பேர் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப தனலட்சுமின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. அந்த தனம் தனியா கூப்பிடுவாங்க. லக்ஷ்மின்னு தனியா கூப்பிடுவாங்க. கரெக்ட்டுங்களா? அதே மாரி சீதா லக்ஷ்மின்னு ஒரு பேர் இருந்ததுன்னா, சீதான்னு தனியா கூப்பிடுவாங்க. சிலர் லக்ஷ்மின்னு அதிலேயே உங்களுக்கு பின்னப்பட்டு அப்படிங்கிறது அங்க போயிரும். இப்ப நான் ஒரு குழந்தைக்கு உதாரணமா பார்த்தீங்கன்னா, விவேக் கார்த்திக்ன்னு வச்சாங்க. விவேக் தனியா போயிரும். கார்த்திக் தனியா போயிரும். ஐயா! அப்படி வைக்காதீங்க. அது மாரி விஸ்வநாதன் ஒரு பெயர் இருந்ததுன்னா, விஸ்வான்னு தனியா கூப்பிடுவாங்க. நாதன்கிறது அங்க பிரிஞ்சிரும். ஒரு பேர் வைக்கும்போது சுருக்கமாக இருந்தாலும் சரி, நீட்டமாக இருந்தாலும் சரி, அத வந்து கூப்பிடுற முழுமைத்துவம் தான் அவங்களுடைய பிரதிபலிப்புன்னு சொல்லலாம். இது வந்து பேர் வைக்கிற யார் பேர் வச்சாலும் சரி, இன்னைக்கு நியூமராலஜில இன்னைக்கு ஜாதகத்த எடுத்தாலே டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் போட்டாங்கன்னா, பிறந்த குழந்தைக்கு இந்தந்த நட்சத்திரத்துக்கு இந்தந்த எழுத்துக்கள்ல பேர் அப்படிங்கிறது வந்துரும். அதுக்கு அடுத்த லெவல் என்னன்னா, இந்த பேருங்கிறது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ
ஒரு பேர் வைக்கிறது நம்மளுடைய நிலைநிறுத்துறதுக்காக, தன்னுடைய பேரும் புகழும் நிலைநிறுத்துறதுக்காகன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லக்னத்திற்கு இந்த ராசியில பேர் அமைஞ்சா சூப்பரா இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை வளர வளர அந்த பேரும் புகழும் அவங்களுக்கு தனியாகவே கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதை செஞ்சு பார்த்தவங்களும் இருக்கிறாங்க. இப்போ கம்பெனிக்கு பேர் வச்சு கொடுக்கறது, ஒரு டெக்ஸ்டைல்ஸ்க்கு பேர் வச்சு கொடுக்கறது, ஒரு ஹோட்டலுக்கு பேர் வச்சு கொடுக்கறது, இந்த பேருக்கு நம்ம மாற்ற முடியாது. ஏன்னா பிறந்ததுலேருந்தே வச்சுட்டாங்க. திருமணத்துக்கும் பார்த்தாச்சு, கல்யாணம் ஆயிருச்சு, கருத்து வேறுபாடுங்கிறது இருக்கு. பேருக்கு பின்னாடி கணவர் பேரை சேர்த்து சொல்வதுன்னு ஒன்று இருக்கும். அதை சேர்த்து சொன்னாங்களாவே அவங்களுக்கு வந்து பலன் கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய 7ஆம் பாவகம் சரியில்லை, இந்த கணவர் பேரும் ஷஷ்டாஷ்டகமாக இருந்தது அப்படின்னா அவர் பேரை சேர்க்கக்கூடாது. இப்போ இவங்களுடைய ஜாதகத்துல 5ஆம் பாவகம் நல்லா இருக்குது, 9ஆம் பாவகம் நல்லா இருக்குதுன்னா தந்தை பேரையோ தாத்தா பேரையோ சேர்த்து சொல்லலாம். அம்மா பேரை சேர்த்து சொல்லக்கூடாது. அப்பா பேரையோ தாத்தா பேரையோ. நீங்க நிறைய இடங்கள்ல பார்த்துருப்பீங்க. பேர்கள்ல வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம். இந்த மாயாஜாலம் வித்தை காட்டலாம்னு சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம எந்த அளவு, ஆனா எனக்கு என்னுடைய லக்னம் தெரியணும், என்னுடைய லக்னத்திற்கு என்னுடைய பேர் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னு நம்ம பயன்படுத்தினா நல்லா இருக்கும். இப்ப நிறைய பேர் வந்து இப்போ ஊர்ல கேரளாலாம் பாத்தீங்கன்னா வீட்டு பேருன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அவங்க பேர் கூட அந்த பேரும் சேர்ந்தே வந்து எழுதுறது சொல்றதெல்லாம் கூட உண்டு. அந்த மாதிரி கூட பயன்படுத்தலாமா? கண்டிப்பாக வீட்டு பேரு வைக்கலாம், அவங்களுடைய இனத்தோட பேர். இந்த பட்டுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ரமேஷ் பட்டு, இந்த பட்டுன்னு சேர்த்து வச்சுப்பாங்க. அது பிரதிபலிக்குமானா கண்டிப்பாக பிரதிபலிக்கும். ஆனா சேர்த்து சொல்லுதல் பேருக்கு பின்னாடி மட்டும்தான். சிலர் பார்த்தீங்கன்னா முன்னாடி சேர்ப்பாங்க. ஜெயஸ்ரீ, ஸ்ரீ ஜெயான்னு சேர்ப்பாங்க. அது வந்து விட்டு போயிரும். இது ஜெயா ஸ்ரீ அப்படின்னா அங்க சேர்த்தே இருக்கும். அதோட பிரதிபலிப்புங்கிறது நல்லா இருக்கும். ஸ்ரீனாலே மகாலட்சுமி, அந்த மகாலட்சுமியும் சேர்த்து கூறுவதாக. அப்ப எப்ப பாருங்க சொல்லிட்டே இருந்தா நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். அதை வந்து சேர்க்கலாமானா சேர்க்கலாம். அவங்க ஜாதகத்துல 9ஆம் பாவகம் 5ஆம் பாவகம் நல்லா இருந்ததுன்னா தாத்தா பேரு, 5ஆம் பாவகம் 9ஆம் பாவகம் நல்லா இருந்ததுன்னா தந்தை பேரை கண்டிப்பாக சேர்க்கலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து திருமண பொருத்தம் அப்படிங்கிறதுல நம்ம விட்டு போன விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கு, வெறும் ஜாதகம் மட்டும் இல்லாம இந்த பெயர் பொருத்தமும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளா எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி.